சரி, அடுத்தது 25, 26வது அதிகாரத்துல 2 அதிகாரத்துல ஒரே வாட்டி படிக்க போறோம். என்ன இருக்குன்னு பார்ப்போம். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ 25, 26ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ ಒಂದೇ ವಿಧವಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸೋದಕ್ಕೆ நான் ಹೋಗ್ತೀವಿ. சொன்னேன்ல, புது சீஃப் மினிஸ்டர் வந்துட்டான். 2 வருஷம் ஜெயில்ல இருந்தாரு பாவம். புது சீஃப் மினிஸ்டர் ஃபெஸ்டஸ் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்துட்டான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ದೇಶಾಧಿಪತಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ಫೆಸ್ತನ್ ಎಂಬುದಾಗಿ. திருப்பி புது சீஃப் மினிஸ்டர் வந்தா என்ன பண்ணுவானுங்க இந்த பழைய எதிரிங்கலாம்? திருப்பி போய் அவர்ட்ட போய், "ஏய் பவுல்னு ஒருத்தன் ஜெயில்ல இருக்கிறான். மோசமானவன். ஒரு கேன்சரு. ஐ மீன் இது கொரோனாவன். அவன் ஒரு எல்லாரையும் இது பண்ண பொய் மதம் இது பண்றான்." அப்படின்ட்டு வந்து அவன பத்தி தப்பா பொய் சாட்சி சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ಅಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಒಂದು ದೇಶಾಧಿಪತಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಪುನಃ ಒಂದು ಜನಗಳು ಹೋಗಿ ಸೇರಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈತನ ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಪೀಡೆ, ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಮೇಲೆ ಸುಳ್ಳು ದೋಷಾರೋಪಣೆಗಳನ್ನ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಆತನಿಗೆ ಒಪ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ உடனே இவருக்கு இதாயிருச்சு. என்ன ஆயிருச்சு? பவுலுக்கு, "எப்பா இவங்க கிட்ட நம்ம மாறினே இருப்பானுங்க. ஆட்சி மாறிட்டே இருக்கும். நம்மள ஜெயில்லயே வச்சிருப்பானுங்க." உடனே சொல்றாரு, ஏன்னா இவர் வந்து ரோம சிட்டிசன் குடிமகன். ரோம குடிமகன். இவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நியாயம் கிடைக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சோ என்ன சொல்றாரு, "நான் வந்து சக்கரவர்த்திட்ட போறேன். எங்க? நான் சீசர்ட்ட போறேன்." அப்படின்னு சொல்லிருவாரு. யார் அவரு? பிரைம் மினிஸ்டர் லெவல்ல. இப்ப ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போறேன் அப்படின்னு வந்து சடனா சொல்லிடுறாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಆತನು ಆ ಒಂದು ರೋಮಾಪುರದ ಒಂದು ನಾಗರಿಕ ಪೌರತ್ವವನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಆತನ ಅಂದ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಇವ್ರು ಬಿಟ್ರೆ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಸರ್ಕಾರವನ್ನ ಬದಲಾಯಿಸ್ತಾ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ನಾನು ಚಕ್ರವರ್ತಿಯ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ವಿಷಯನ ಅವರ ಬಳಿ ತಿಳಿಸ್ತಾನೆ. எங்க எங்க போட்டிருக்குன்னா 25வது அதிகாரம் 11, 12ல 12வது வசனம் பாருங்க. 11ல கடைசி பாகம் 12ல 12வது 25, 12 பாருங்க. அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரனோடே ஆலோசித்து, நீ ராயனுக்கு அபயமிடாதே, ராயரிடத்திற்கே போக கடவா என்று உத்தரவு சொன்னான். சரி அப்பா சரிப்பா, உனக்கு சுப்ரீம் கோர்ட் வேணுமா? சரி ஹை கோர்ட் வேணாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போ. நீ வந்து ராயர்ட்டே போ அப்படின்னு சொல்லிடுறான். ಅಲ್ಲಿ ನಿನಗೆ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಅದು ಆ ಒಂದು ವಿಚಾರವಾಗಿ ಆತನ ಬಳಿಯಲ್ಲೇ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ, ಚಕ್ರವರ್ತಿ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இதுவரைக்கும் யாரும் வந்து ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியல. யார் மேல நியாயமா 7வது வசனம் பாருங்க. 25வது அதிகாரம் 7வது வசனம். அவ- ஆ. அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். பாருங்க, நிரூபிக்க கூடாத அநேக குற்றங்கள். ஒண்ணு கூட நிரூபிக்க எவிடன்ஸே இல்ல. ப்ரூஃபே இல்ல. இவன் கெட்டவன்றதுக்கு ப்ரூஃபே இல்ல. ஆனாலும் வருஷம் கணக்கா ஜெயில்ல இருக்கிறாரு அப்போஸ்தலன் பவுல். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ತಾವು ಆ, ನಿರೂಪಿಸಲು ಅಸಾಧ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ರೂ ಕೂಡ ಸುಮಾರು ವರ್ಷಗಳವರೆಗೂ ಅದನ್ನೇ ಅವರು ತಿಳಿಸ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ என்ன ஆகுது, இந்த யார் சீஃப் மினிஸ்டர் ஃபெஸ்டஸ் இருக்காருல்ல, அவர் ஊருக்கு ஒரு ராஜா வரான். அக்ரிப்பா ராஜான்னு வரான். அவனும் அவங்க ஒய்ஃபும் வராங்க. அவனுக்கு டைம் பாஸ் ஆகணும். என்ன சொல்றான், "ஏய், யாருப்பா இது ஜெயில்ல யாரோ பவுல்னு ஒருத்தன் இருக்கானாமே" அப்படின்னு. உடனே அவனை வந்து கூட்டறாங்க. இந்த ராஜா முன்னாடி வந்து பேசுறாங்க. அவரும் அவங்க ஒய்ஃப் எல்லாம் உட்கார்ந்து கேக்குறாங்க பவுல் கதையை திருப்பி. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಅಗ್ರಿಪ ರಾಜನು ಮತ್ತು ಆತನ ಮಡದಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆತನು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸನ್ಮಾನ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಯಾರೋ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, ಪೌಲ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ತಿಳಿಸುವುದಕ್ಕೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதான் 26வது அதிகாரம். ಅದೇ 26ನೇ ಅಧ್ಯಾಯ. சோ 26வது அதிகாரத்துல என்ன திருப்பி பாத்தீங்கன்னா என்ன சொல்வாரு, என்ன பண்ணுவாரு எப்பமோ அப்போஸ்தலன் பவுல் வந்து ராஜா முன்னாடி, சீஃப் மினிஸ்டர் முன்னாடி, பிரைம் மினிஸ்டர் முன்னாடி என்ன பண்ணுவாரு, சாட்சி சொல்வாரு. அவ்வளவுதான், மெசேஜ் எல்லாம் இல்ல, சாட்சி சொல்வாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾ ಇರಬಹುದು, ದೇಶಾಧಿಪತಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಒಂದು ನಾಯಕರುಗಳ ಬಳಿ ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಒಂದು ಜನಗಳ ಬಳಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲಿ ಚಕ್ರವರ್ತಿಯ ಮುಂದೆ ಕೂಡ ಆತನು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ இங்க சாட்சி சொல்றாரு, நான் இப்படி இருந்தேங்க, ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சுங்க, ஏசப்பா என்ன தொட்டாருங்க, நான் இப்படி ஆயிட்டேங்க அப்படின்னு வந்து அதை வந்து நான் சிம்பிளா நான் சொல்றேன். பட் அதான் 26வது அதிகாரத்துல அந்த சாட்சி சொல்றாரு. ಆತನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾನು ಮೊದಲು ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾನು ಮುಟ್ಟಲ್ಪಟ್ಟ ತದನಂತರದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಜೀವಿತವು ಬದಲಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் சொன்னாரு, கிறிஸ்தவங்களை சாவடிச்சிருக்காங்க, கிறிஸ்தவங்களை வெளிநாட்டுக்கெல்லாம் விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க, வெளிநாட்டு போனா கூட விட மாட்டேன், அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಸೆರೆಮನೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ಅವರು ಹೊರದೇಶಕ್ಕೆ ಹೋದ್ರು ಕೂಡ ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಅವ್ರನ್ನ ಹೊಡೆದು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா ஒரு நாள் ஏசப்பா வந்து, சவுலே சவுலே என்னை ஏன் நீ வந்து என்ன துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு வந்து ஏசப்பாவே வந்து என்ன கேட்டாருங்க அப்படின்னு சொல்றாரு. ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಒಂದು ದಿವಸ ಸೌಲಲ್ಲಿ ಸೌಲನ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನೇ ಬಂದು ನನ್ನನ್ನು ಕೇಳ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏசப்பா எனக்கு ஒரு கோல் கொடுத்தாருங்க, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನಗೆ ಒಂದು ಗೋಲನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, இதான் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னாருங்க. ಇದನ್ನೇ ನೀನು ಮಾಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. எனக்கு பிடிச்ச வசனங்க இது, நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. 26வது அதிகாரம் 18வது வசனம். 26ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. இதுல 4 பாயிண்ட் இருக்கு. 4 பாயிண்ட் நீங்க சொல்லுங்க பாப்போம். 26வது அதிகாரம் 18வது வசனத்துல ஏசப்பா பவுலுக்கு கொடுத்த கோல்ஸ். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಿಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಯೋಜನೆ ಅಥವಾ ಗೋಲ್. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே ம். பாவ மன்னிப்பையும் ம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய ம். சுதந்திரத்தையும் ம். பெற்றுக்கொள்ளும்படியாக ம். அவர்கள்
இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் ம். சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு ம். தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு ம். இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். பாருங்க ஆண்டவர் அருமையாய் இதுக்குதான்ப்பா பவுல் உன்னை நான் அனுப்ப போறேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து திட்டவட்டமாய் அந்த அந்த ரோட்ல இருக்கும்போது அந்த விழுந்து கிடக்குறான், அந்த இதுல இருந்து விழுந்து கிடக்குறான், குதிரையில இருந்து விழுந்து கிடக்குறான். அந்த டைம்ல ஆண்டவர் வந்து இதை சொல்றாரு ಅವನಿಗೆ ಅಪೊಸ್ತಲ ಅಲ್ಲಿ ಪೌಲ್. ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅವನು ಕುದುರೆಯಿಂದ ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ಬೀಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವನು ದಮಸ್ಕ ಪ್ರಯಾಣಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತನು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಈ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ನಾನು ನಿನ್ನ ಕಳುಹಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவனுக்கு வந்து யாருக்கும் சத்தம் கேட்காது. ஏன்னா அந்த சத்தம் வந்து வெளிச்சம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. கூட இருக்கிறவங்களுக்கு சத்தம் வந்து வெறும் பவுலுக்கு மாத்திரம் கேட்டுச்சு. ಅಲ್ಲಿ ಬೆಳಕು ಮಾತ್ರ ಎಲ್ಲರಿಗೂ ಕಾಣಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದೇ ಶಬ್ದ ಮಾತ್ರ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಿಗೆ ಮಾತ್ರವೇ ಅದು ಗೊತ್ತಾಗಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. சோ அந்த 4 பாயிண்ட் என்னது? ಆ 4 ಅಂಶಗಳು ಏನದು? இருள்ல இருந்து கண்களை எதுக்கு திறக்கப்படணும்? இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு ஒளிக்கு வர்றதுக்கு ஒண்ணு. ಮೊದಲನೇದಾಗಿ ಕತ್ತಲೆಯಿಂದ ಬೆಳಕಿನ ಕಡೆಗೆ, பிசாசின் அதிகாரத்திலிருந்து தேவனின் அதிகாரத்துக்குள்ள கூட்டு வர்றதுக்கு, ಎರಡನೇದಾಗಿ ಸೈತಾನನ ಅಧಿಕಾರದಿಂದ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು, மூணாவது ಮೂರನೇ மன்னிப்பை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது இருக்கா? விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் ஆ. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்றது. மன்னிப்பை என்ன பண்ணணும்? ரிசீவ் தான் பண்ண முடியும். யாரும் மன்னிக்க வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. ரிசீவ் தான் பண்ணணும். சோ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுக்கிறதுக்கும் ಅಲ್ಲಿ ಪಾಪ ಪರಿಹಾರವನ್ನು, ಅಲ್ಲಿ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಪಾಪ ಪರಿಹಾರವನ್ನ, நாலாவது என்ன பாயிண்ட்னா விசுவாசத்தினாலே என்னது சுதந்திரமாக்கி கொள்றது தானே. சுதந்திரத்தை வந்து ஃப்ரீடம் பெற்றுக்கொள்றதுக்கு நான் உன்னை அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. ಪವಿತ್ರರಾದರಲ್ಲಿ ಹಕ್ಕನ್ನು ಹೊಂದಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ, ಸ್ವತಂತ್ರತೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಎಂಬುದಾಯ್ತು. அருமையான வசனம். ಅದ್ಭುತವಾದ இன்னைக்கு உலகத்துல பாருங்க எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏசப்பா விசுவாசிக்காதவங்க எல்லாருக்கும் இந்த 4 ப்ராப்ளம் இருக்கு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರಿಗೂ ಈ ಒಂದು 4 ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ. இருள்ல இருக்கிறாங்க, ಕತ್ತಲಲ್ಲಿದ್ದಾರೆ, பிசாசின் அதிகாரத்துக்கு கீழ இருக்கிறாங்க, ಸೈತಾನನ ಒಂದು ಅಧಿಕಾರದಲ್ಲಿದ್ದಾರೆ, மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க, ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೇ ಇದ್ದಾರೆ, விடுதலை இல்லாம இருக்கிறாங்க. ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲದೇ ಇದ್ದಾರೆ. சோ இதுக்குதான் ஆண்டவர் வந்து அனுப்புறாரு அப்போஸ்தலன் பவுல். ಇದಕ್ಕೆ ದೇವರು ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನನ್ನು ಕಳುಹಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனாலதான் நீங்க பாத்தீங்க நம்ம வர வாரத்துல இருந்து ரோமர் புஸ்தகம், எபேசியர், கொலோசியர் எல்லாம் படிக்கும் போது இந்த 4 காரியங்களையும் திருப்பி நம்ம பார்க்க போறோம் நிறைய வாட்டி. ಬರುವಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ರೋಮಪುರ ಆಗಿರ್ಬೋದು, ಎಫೆಸ ಒಂದು ಪತ್ರಿಕೆ ಆಗಿರ್ಬೋದು, ಈ ಒಂದು 4 ವಿಷಯಗಳನ್ನ ಪುನಃ ಪುನರಾವರ್ತನೆ ಮಾಡಿ ನಾವು ನೋಡುವುದಕ್ಕಿರ್ತೇವೆ. சோ இதெல்லாம் சொல்றாரு அந்த ராஜா முன்னாடி இப்படி சொல்றாரு யாரு? அப்போஸ்தலன் பவுல். ರಾಜನ ಮುಂದೆ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಈ ವಿಷಯಗಳನ್ನೆಲ್ಲ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. கூட பக்கத்துல அந்த புது சீஃப் மினிஸ்டர் உட்கார்ந்திருக்காரு, ஃபெஸ்டஸ் உட்கார்ந்திருக்கான். ಅಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಫೆಸ್ತನ ಒಂದು ಹೊಸದಾಗಿ ಆಯ್ಕೆಗೊಂಡಿರ್ತಕ್ಕಂತ ದೇಶಾಧಿಪತಿ ಇದ್ದಾನೆ. பேசிட்டே இருக்காங்க. ஏசப்பா பத்தி சொல்றேன், ஏசப்பா மரித்து உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். ஏசப்பா உயிர் தெழுந்தாருன்னு சொன்னாரு. சொன்ன உடனே இவருக்கு ஃபுல் டென்ஷன், பைத்தியக்கார மாதிரி ஆயிடுறான் இந்த ஃபெஸ்டஸ். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವದಿಂದ ಪುನರುತ್ಥಾನವನ್ನ ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದು ಹೇಳಿದ ತಕ್ಷಣವಾಗಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಹುಚ್ಚನ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன சொல்றான் பாருங்க 24வது வசனத்துல பவுல பார்த்து. ಅಲ್ಲಿ ಪೌಲನನ್ನು ನೋಡಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? இவ்விதமாய் ம். அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். சொல்றான், நீ ரொம்ப படிச்சுட்ட, புக்ஸ் நிறைய படிச்சுட்ட, நீ என்ன ஆயிட்ட? நீனு பைத்தியக்காரன் ஆயிட்ட. செத்தவன் எப்படி உயிர் தெழ முடியும்? நீ ரொம்ப புக்ஸ் படிச்சுட்ட, நீ பைத்தியக்காரன் அப்படின்னு பவுல வந்து பைத்தியக்காரன்றான். ಅಲ್ಲಿ ಪೌಲನ ಕುರಿತು ನೀನು ಹುಚ್ಚನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದೆ. ನೀನು ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶಾಸ್ತ್ರ ವಿಚಾರಣೆಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನೀನು ಮರಳುಗೊಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. உடனே அந்த இவர் சொல்றாரு, இல்லப்பா நான் சத்தியத்தை பேசுறேங்க, நான் பைத்தியம் இல்லைங்க, நான் தெளிவா தான் இருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನಾನು ಮರಳಾಗಿಲ್ಲ, ನಾನು ಸ್ವಸ್ಥ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವನಾಗಿ ನಾನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப அந்த அக்ரிப்பா ராஜா இருக்கிறாரு. அக்ரிப்பா ராஜாவையும் கிறிஸ்தவனா மாத்திரலாம்னு ட்ரை பண்றாரு பாருங்க அப்போஸ்தலன் பவுல். சைக்கிள் கேப்ல அவரையும் கிறிஸ்தவன் ஆக்கலாம்னு பாக்குறாரு பாருங்க. ಆ ಸೈಕಲ್ ಗ್ಯಾಪ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಅಗ್ರಿಪ್ಪ ರಾಜರನ್ನ ಕ್ರಿಸ್ತನ ಹಿಂಬಾಲಕನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 28வது வசனம் பாருங்க. அந்த ராஜா என்ன சொல்றாரு? அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். என்ன நீ ட்ரை பண்ற, என்ன கிறிஸ்டியன் ஆக்குறதுக்கு நீ கன்வெர்ட் பண்ண பாக்குற அப்படின்னு அந்த ராஜாவே சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಕುರಿತು ಅಗ್ರಿಪ್ಪನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಕ್ರೈಸ್ತನಾಗುವುದಕ್ಕೆ ಒಡಂಬಡಿಸ್ತಾ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதுக்கு ஒரு அருமையான பதில் சொல்வார். சூப்பரான ஆன்சர் பாருங்க. 29வது வசனத்துல என்ன பதில் சொல்றாரு பவுல் அதுக்கு அந்த ராஜா கிட்ட? ಆ ರಾಜನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು. அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று ம், என் வசனத்தை கேட்கிற யாவரும் ம், கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர ம். முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆமென். எப்படி சொல்றாரு பாருங்க. இங்க நீங்க மாத்திரம் கிறிஸ்டியன் ஆகணும்னு இல்ல, இங்க யாரெல்லாம் என் மெசேஜ் கேக்குறாங்களோ
எல்லாரும் என்ன போல என்ன ஆயிரணும் அவங்களும் கிறிஸ்டியன் ஆகணும்னு ஆசை எனக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ನೀವು ಮಾತ್ರವಲ್ಲ ಯಾರೆಲ್ಲ ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವರೆಲ್ಲರೂ ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಹಾಗೆ ಅವರು ಆಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾ ஆனா ಇದ್ದಾರೆ. ஒரே ஒரு வித்தியாசம், ಆದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ, நான் கிறிஸ்தவனான மாதிரி எல்லாரும் கிறிஸ்டியன் ஆயிரணும். ನಾನು ಕ್ರೈಸ್ತನಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕ್ರೈಸ್ತರಾಗಬೇಕು. ஆனா எனக்கு கையில சங்கிலி கட்டிருக்கீங்க, இந்த ஆமா. சங்கிலி வந்து அவங்களுக்கு வேண்டாங்க, எனக்கு மாத்திரம் சங்கிலி இருந்தா போதும், சங்கிலிகளை தவிர அவங்க கிறிஸ்டியன் ஆகணும்னு அருமையா வந்து பவுல் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಈ ಒಂದು ಬೇಡಿಗಳ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವುದು ಕೂಡ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இதுதான் தேவனுடைய மனுஷன். ಇದೇ ದೇವರ ಒಂದು ಮನುಷ್ಯ. இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும், ஆனா ಯೇಸು- பாடுகள் வந்து வேண்டாம் ஆண்டவரே, அவங்க வந்து ஏசப்பா பெற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕು, ಕಷ್ಟಗಳು ಅವರಿಗೆ ಬೇಡ, ಕಷ್ಟಗಳನ್ನ ನಾನು ಮಾತ್ರ ನಡೆಸಿಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. சரியா? சோ பாருங்க, இது வந்து நம்ம படிக்கும்போது நிறைய நம்ம அப்போஸ்தலன் பவுலோட இருதயத்தை குறித்து நம்ம நிறைய பார்க்கிறோம். ಇದನ್ನು ಓದುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನ ಪೌಲನ ಒಂದು ಹೃದಯದ ಕುರಿತಾಗಿ ಅಧಿಕವಾದಂತಹ ವಿಷಯಗಳನ್ನ ಅರ್ಥಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗ್ತದೆ. எந்த இடத்துலயும் கோபமோ, டென்ஷனோ, எரிச்சலோ, திட்டுறதோ, இல்லாட்டி ஐயோ இப்படி பண்ணியிருந்தா அப்படியா இருக்குமோ, அவனை கூப்பிட்டுருக்கணுமோ, இவ்வளவு பணம் ரெடி பண்ணிருக்குமோ, அதெல்லாம் யோசனையே இல்ல. ஆண்டவர் என்ன கொண்டு வராரோ ஒன்னொன்னையும் தைரியமாய் சந்தித்து கொண்டு வரார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಗಲಿಬಿಲಿ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಸಿಟ್ಟುಗೊಳ್ಳುವಿಕೆ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ರೀತಿಯಾಗಿ ಬೇಸರಗೊಳ್ಳುವಿಕೆ ಯಾವುದು ಕೂಡ ಇಲ್ಲ. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ನಿಭಾಯಿಸುತ್ತಾರೆ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳು. சரி, இப்ப கடைசி அந்த ராஜாவே சொல்லிடுறான், அந்த அக்ரிப்பா ராஜாவே சொல்லிடுறான், இவன் வந்து நிரபராதி, இவன் வந்து இவன்ட்ட தப்பே இல்லையே, இவன் பாவம், இவனுக்கு வந்து ஏன் மரண தண்டனை எல்லாம் கொடுக்குறீங்க, இவன் தப்பே பண்ணலையே அப்படின்னு வந்து அவனே சொல்லிடுறான். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಒಂದು ಚಕ್ರವರ್ತಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಈ ವ್ಯಕ್ತಿ ತಪ್ಪನ್ನೇ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, ಯಾಕೆ ಈತನಿಗೆ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ದಂಡನೆಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಆತನಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அப்ப அக்ரிப்பா சொல்றான், ಅಗ್ರಿಪ್ಪ ಇವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன்ட்டாரு, சோ நம்ம சொல்லி ஒண்ணும் யூஸ் இல்ல, இப்ப நம்ம நியாய தீர்ப்பு முடியாது, இவர் சுப்ரீம் கோர்ட் போவாரு, அங்கே ராயர்ட்ட சீசர்ட்ட போவாரு, ராயர்ட்ட போய் ராயர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ಆತನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಈತನು ಕೈಸರನ ಬಳಿಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದಾನಲ್ವಾ, ಕೈಸರನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ನಾವೇನೇ ತೀರ್ಮಾನಗಳು ಕೊಟ್ಟರು ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ಕೈಸರನ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ.